ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்லா சாஃப்டான சுவையான சூப்பரான ரவா லட்டு எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போது ரவா லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நான் செய்கிற அளவு வந்து 20 லட்டு கிட்ட வருங்க. 2 கப் ரவை எடுக்க போகிறோம். 2 கப் ரவைக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்ன்றது சரியாக இருக்கும். நெய் சூடானதும் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புடைய அளவு வந்து உங்கள் விருப்பம்தான். முந்திரி பருப்பெல்லாம் பொன்னிறமானதும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். நான் வந்து காய்ந்த திராட்சையை சேர்க்கறது இல்லைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ரவா லட்டில் முந்திரி, பாதாம் இதெல்லாம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு 2 கப் அளவுக்கு வெள்ளை ரவையை போட்டுக்கலாம். 2 கப் அப்படின்றது 400 கிராம் அளவுக்கு இருக்கும். குறைவான தீயிலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யோடு சேர்ந்து ரவை நல்லா வறுபடணும். நல்லா ஒரு வாசனை வரும். ரவை வந்து கலர் மாறாத அளவுக்கு குறைவான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க. ரவை வந்து நல்லா கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. ஓரளவுக்கு ரவை வறுப்பட்டதும் இதில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், தேங்காயில் இருக்க அந்த ப்ரௌன் பார்ட் இல்லாமல் வெள்ளை பகுதி மட்டும் இருக்க மாதிரி தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன். இதை மட்டும் சேர்க்கும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த தேங்காயை வறுக்கும்போது இந்த தேங்காய் பர்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசனை வரும். அது செய்யும்போது வர வாசனை வருங்க, தேங்காய் வறுப்படுற வாசனை. அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காயும் ரவையும் வறுக்கும்போதே ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த சர்க்கரையை பொடி பண்ணும்போதே ஒரு 4 ஏலக்காயை சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஏலக்காய் பொடி தனியாக இருக்குன்றனால வெறும் சர்க்கரை மட்டும் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4 நிமிஷத்துக்கு தேங்காய் நல்லா வறுத்துட்டு நம்ம சர்க்கரை பொடியையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். சர்க்கரை பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதுங்க. 2 நிமிஷம் மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வந்து வறுத்து விட்டாச்சு. சர்க்கரை பொடியும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 கப் தாங்க சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துற வேண்டாம். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப்லேயே இருக்கட்டுங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. 2 கப் ரவை அப்படின்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு பால், இதுவே சரியான அளவாக இருக்கும். இந்த பால் எல்லா பக்கமும் நல்லா இந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த சர்க்கரை கூட நல்லா வந்து நல்லா உருகி நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ரவா லட்டு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும், ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்குமே நல்லா இருக்கணும்னா தேங்காயை நீங்கள் வறுக்கும்போது நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்குங்க. நம்ம லட்டு பிடிக்க முடியாது கையில் எடுத்து. பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு கை பொறுக்கிற சூட்டுக்கு கொஞ்சம் ஆறி வரட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் இது இப்படியே விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. முழுமையாக ஆறவும் விட வேண்டாங்க. ஒரு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் கையில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டு இந்த மாதிரி எடுத்து லட்டு பிடிச்சிக்கோங்க. லட்டு பிடிக்கும்போது ஒரு முந்திரி பருப்பை வச்சு நம்ம இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். நான் எடுத்திருக்க அளவுக்கு 2 கப் ரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 லட்டு கிட்ட வருங்க. உங்களுக்கு ஒரு 10 லட்டு அளவாக போதும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வருங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வெளியில் வச்சுருக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் வரைக்கும் கெடாமல் சூப்பராக இருக்கும். இப்போ ஒவ்வொரு லட்டாக நம்ம பிடிச்சாச்சு. நான் பாருங்கள், கடைசி லட்டு பிடிக்கும்போது கூட காமிக்கிறேன். கொஞ்சம் கூட நம்மளுக்கு வானலியில் ஒட்டவே இல்லை. எல்லா லட்டுமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிங்கன்னா அப்படியே இலகி வரும். அப்படியே எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எல்லா லட்டுமே அருமையாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த அளவு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சாஃப்டான டேஸ்டியான ரவா லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்